என்னடா இது சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ இவ்வளவுதான் சொல்றாங்க போங்கயா. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு ஊரை கூட்டாத. வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டுருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டுருக்கு? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. ஐயோ அங்கே இருமா. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வந்துட்டீங்களா? டேய், நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்குடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவ்வளவு சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டான். எவன் போன எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளைக்கு காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா, நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டில எடுத்துட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கால. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாட உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. அடாடாடா, எல்லாரும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. ஆ? காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போக சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ். உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட்.